இன்றைக்கு நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் பாபநாசம் சிவன். இந்த பாபநாசம் சிவன் அப்படிங்கிற இந்த பேரை இசை தொடர்பான இசை மேலே விருப்பமுள்ள நாட்டமுள்ள எல்லாருக்குமே இவர் நல்லா தெரிஞ்சிருக்கும். பாபநாசம் சிவன் எப்படி சங்கீத மும்மூர்த்திகள் சத்குரு தியாகராஜர், முத்துசாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரிகளை சொல்கிறோமோ அதே போல் இவரும் கீர்த்தனைகள் எழுதினவர், பாடல்கள் எழுதினவர். இவர் சுமார் ஒரு 2500க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதியிருக்கார். சங்கீத மும்மூர்த்திகளுக்கும் பாபநாசம் சிவனுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா, சங்கீத மும்மூர்த்திகளது பாடல்கள் பெரும்பாலும் தெலுங்கு, கொஞ்சம் சமஸ்கிருதம் இருக்கும். ஆனால் பாபநாசம் சிவன் பாடல்கள் தமிழில் இருக்கும். அதான் இவருடைய சிறப்பு. எல்லாருமே தெலுங்கு, சமஸ்கிருதம் அப்படின்னு பாடல்கள் எழுதி வந்த காலத்தில் பாபநாசம் சிவன் தமிழ் எழுதினர். சினிமாவில், இசை கச்சேரிகளில், நாடகங்களில், ஆலய திருவிழாக்களில் இவர் பாடாத இடமே கிடையாது, இவர் எழுதாத கீர்த்தனைகளே கிடையாது. இவர் எழுதி யார் பாடி பிரபலமாக்கினாங்க அப்படின்னா, எம்கேடி பாகவதர், பியு சின்னப்பா, எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மையார், இவங்கெல்லாம் பிரபலமாக்கினாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், மன்மத லீலையை வென்றார் உண்டோன்னு ஒரு பாட்டு. இந்த காலத்து ஜெனரேஷனும் கேட்கக்கூடிய பாட்டு, ரொம்ப ஆர்வத்தோடு கேட்பாங்க. அந்த பாடல் எழுதினது பாபநாசம் சிவன். இன்னொரு பழைய பாடல், தீன கருணாகரணே நடராஜா அப்படின்னு இருக்குல்ல, அந்த பாட்டு எழுதினது இவர். இவர் எழுதின பாடல்கள், என்ன தவம் செய்தனே யசோதான்னு ஒரு பாட்டு இருக்கும், மேடை கச்சேரிகளில் அதிகம் பாடப்படக்கூடிய பாடல். அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச பல பாடல்களே பாபநாசம் சிவன் எழுதியிருக்கார். இவருடைய அப்பா பேர் ராமாமிர்தம் ஐயர், அம்மா பேர் யோகாம்பாள். இவர் பிறந்தது 1890. இவர் சித்தியானது 1973. இவர் பிறந்த இடம் அப்படின்னு பார்த்தா கும்பகோணத்துக்கு பக்கத்தில் நன்னிலம், நன்னிலத்துக்கு பக்கத்தில் போலகம் அப்படின்னு ஒரு சின்ன கிராமம். அங்கே தான் பிறந்தார். அதாவது பிறக்கின்ற காலத்திலேயே இவருக்கு என்ன ஒரு பெரிய கூடுதல் பலம், எப்படி இசைத்துறையில் இந்த அளவுக்கு பிரபலமானார் அப்படின்னா, இவருடைய தாயார் முழுவதற் காரணம். இவருடைய அம்மாவை பற்றி பாபநாசம் சிவனே சொல்லுவார், எங்கள் அம்மா பள்ளிக்கூடம் போனதில்லை, எங்கே போயும் பாட்டு கற்றுக்கிட்டது கிடையாது, ஆனால் ஆயிரக்கணக்கான பாடல்கள் எங்கள் அம்மாவுக்கு தெரியும். சங்கீத மும்மூர்த்திகளது 300க்கும் மேற்பட்ட பாடல்கள் எங்கள் அம்மாவுக்கு மனப்பாடும். யார் சொல்கிறா? பாபநாசம் சிவன் சொல்கிறார். இதெல்லாம் சாத்தியமா? ஒரு பள்ளிக்கூடம் போகாமல், ஒருத்தட்ட போய் ஒரு கலையை கற்றுக்காமல், எழுத்து ஞானமே இல்லாமல் இத்தனை பாடல்களை பாடக்கூடியவர் பாபநாசம் சிவனது தாயார். சிவன் சொல்லுவார், நான் இந்த அளவுக்கு இசைத்துறையில் பிரபலமாக இருக்கேன், நிறைய பாட்டு எழுதுகிறேன், நிறைய பாடல்களுக்கு இசையமைக்கிறேன், சங்கீத ஞானம் எனக்கு இருக்குது அப்படின்னா அதற்கு முழுமுதற் காரணம் எனது தாயார். எனது தாயாரின் கர்ப்ப வாசத்தில் நான் இருக்கின்ற போதே அந்த இசையானது என்னுடைய இரத்தத்தோடு கலந்து விட்டது அப்படின்னு சொல்லுவேன். இந்த கர்ப்பம் அப்படிங்கிறத கர்ப்பவாசம் சொல்கிறோமே, அந்த சமயத்தில் அந்த தாயார் ஆகப்பட்டவர் நல்லதை சிந்திக்கணும், நல்லதை பேசணும், நல்லதை பார்க்கணும். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லையா, அம்மா எப்படி அதுபோல் இருந்தாலோ அந்த கர்ப்பவாசத்தில் இருக்கிற குழந்தைக்கும் அத்தகைய நற்குணங்கள் வருகின்றன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதை பாபநாசம் சிவன் அப்படியே சொல்கிறார். இந்த பாபநாசம் சிவன் பெரிய வசதியெல்லாம் கிடையாது, ரொம்ப சாதாரணமான குடும்பம். பாபநாசம் சிவனை பற்றி நாளைய குருவே சரணத்திலும் காணலாம். நன்றி, வணக்கம்.